வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் ஆனந்தம் வைக்க போகிறோம். கிழங்கா மீன். இப்போது செய்முறையை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சுட்டேன். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. வடகம் எடுத்து வச்சுருக்கேன். வடகம் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். வடகம் போட்டது நல்லா பொரியுது. இப்போது ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம் அதையும் போட்டுக்கலாம். வடகம் போட்டு தாளிக்கும் போது நல்லா இருக்குங்க குழம்பு. மீன் குழம்பெல்லாம் நீங்கள் வச்சு பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய சைஸில் எலுமிச்சை சைஸ் அளவுக்கு தக்காளி, 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் அது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் புளி கரைக்கும் போது உப்பு போட்டிருக்கேன். இது வெங்காயம் வதங்கி வரணுன்றதுக்காக தான் இப்போது உப்பு போட்டேன். ஒரு கொஞ்சம் போல் வத்தத்தூள் போட்டுக்கலாம். சும்மா கலருக்காக. காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். இப்போது இந்த மிளகாய் இதில் போட்டேன் பார்த்தீங்களா, இந்த மிளகாயை நம்ம எடுத்துடணும். மீனான கொதித்து வரும்போது இந்த மிளகாயை போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டு. அதனால் அதை தனியாக நான் எடுத்துட்டேன். நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம். இப்போது ஒரு லெமன் சைஸ் புளி, தக்காளி பழம், ஒரு 2 தக்காளி பழம், மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம ஊற்றிடலாம். அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, தண்ணி, புளி கரைச்ச அதில் ஊற்றின பார்த்திங்களா மசாலா. இப்போது நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப பார்க்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதித்து வருது. மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ மீன் போட்டுடலாம். கிழங்கா மீன், பொடி மீன் தான் இது. கிழங்கா மீன் பொடி மீன். இது ஆனத்துக்குன்னு வாங்கினது.
அவ்வளோதாங்க, போட்டாச்சு. இப்போ அடுத்தது தேங்காயை ஊற்றிடலாம். ஒரு 6 மூடி தேங்காய் எடுத்தேன், அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஊற்றிடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கட்டும். தேங்காய் போட்டாச்சு பார்த்தீங்களா, மீனும் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். பச்சை மிளகாயை இப்போ போட்டுக்கலாம். போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். மீனானத்தை திறந்து பார்ப்போமா? மாஷால்லா, ஜோராக மீனானம் நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். செமையாக இருக்குது மீனானம். மாஷால்லா. இப்போது இறக்கிடலாம். மீன் பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாவல் மீன், வவா மீன் நான் மசாலா போட்டு விரவி வச்சுருக்கேன். அதை இப்போ பொரிச்சிடலாம். சட்டி சூடாகட்டும். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. மீனை போட்டுடலாம். இந்த கல்லில் மீன் பொரிச்சா எண்ணெய் வந்து கம்மியாக தான் பிடிக்கும். அதனால தான் இந்த கல்லில் மீன் பொரிக்கிறேன். கருவேப்பிலை, இப்போ இந்த மீனை பிரட்டி போட்டுடலாம். பாருங்க, சூப்பராக ஜோராக பொரிஞ்சு வந்திருக்கா. மாஷால்லா. ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த கல்லில் மீன் பொரிச்சா எண்ணெயும் கம்மியாக தான் ஆகும். இது பழைய கல். இது சும்மா சப்பாத்தி எல்லாம் போடுறதுக்காக வச்சுருக்கேன். தோசை சுடுறதுக்கு வேறு கல் இருக்குது.